கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் ரோமர் 5:8 பார்க்கலாம். நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்து தேவன் நம்ம நன்மேல் வைத்த தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நான் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்து தேவன் தம்முடைய அன்பினால் விளங்க பண்ணினார். தமது அன்பினாலே நம்மளுக்கு விளங்க பண்ணினார். அப்படின்னா, நான் உங்கள் பாவங்களுக்காக, கிறிஸ்து உனக்காக என்ன பண்ணேன், இந்த உலகத்துக்கு வந்து உன் பாவத்துக்காக நான் மரித்து என் அன்பை நான் உங்களுக்கு விளங்க பண்ணினேன் அப்படின்னு நான் சொல்றாரு. நசரேய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு இந்த நாள் வசனத்தை சொல்றாரு. இந்த நாள் கேட்குற சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, அறியாமல் இருக்கிற சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவானவர் நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களுக்காக என்ன பண்ணாராம், அவரு மரித்தாரு. கிறிஸ்துவானவர் உலகத்துக்கு வந்து மரித்து அவர் தம்முடைய தேவனாகிய தேவன் தம்முடைய நாமத்தினால் அவர் தம்முடைய அன்பை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். எப்படின்னா, ஒரு கடவுள் கூட நம்மளுக்காக அவர் ரத்தம் சிந்திருந்தில்லை. இங்கே சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்திருக்காரு, நம்மளோட பாவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்காரு. நம்ம செய்த எந்த சிறு ஆண்டவருக்காக பிடிக்காத காரியம் செய்யறோம், அது கூட ஒரு பாவம் தான். யோசிக்கிறது அது கூட பார்க்கறது அது கூட பாவம் தான். ஆனால் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறான்னா, நமக்காக அந்த பாவங்களுக்காக ஆண்டவர் என்ன பண்ணாராம், கிறிஸ்து நம்மேல் வைத்த அந்த அன்பை விளங்க பண்ணுறதுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த 2025 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் பாவங்களுக்காக அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். சதா காலங்கள் நம்மளோடு கூட ஜீவிக்கிறாரு. அவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறாரு. அதனால தான் உங்களிடத்துல இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா, நீங்கள் இந்த வசனத்தை நீங்கள் கேட்ட உடனே என்ன பண்ணீங்க, மனம் திரும்பும் போது ஆண்டவர் வந்தார்னா அந்த சமயத்தில் நீங்களும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா, அது உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஐயோ வருத்தப்படுவார். என்னோட பிள்ளைங்களுக்கு எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் சொல்லணும் தானே நான் என்னோட சீசர்களை நான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இந்த நாள் நீங்கள் புதுசாக நீங்கள் கேட்பீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, நான் பாவிகளுக்காக என்ன பண்ணுவார், கிறிஸ்துவ மரித்து தேவன் அவருடைய நாமத்தினால் தம்முடைய அன்பை விளங்க பண்ணினார். அப்படின்னா, அவர் அன்பு இவ்வளோ பெரிய அன்பு உங்களுக்கு நான் வச்சிருக்கிறேன். எப்படி சொல்லி பார்த்தா, மாறாத அன்பு, இந்த உலக கொடுக்காத அன்பு, உலக கொடுக்காத சமாதானம், உலக கொடுக்காத பாசம் ஆண்டவர் இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும், நீங்கள் வந்து பாருங்க, சபைக்கு வந்து பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க, வேத வசனத்தை வாசித்து பாருங்க, அதில் இருக்கிற ஆழங்களை நீங்கள் புரிந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், ஆமாம் இதுதான் நேர்வழி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், நீங்கள் சொல்லலாம் நேர்வழின்னு சொல்ல பார்த்தா எங்கே போனாலும் ஒரு இடத்துக்கு தானே போக முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஒரே வழி, அதுதான் சத்திய ஜீவன் வழி. அந்த வழியை நடக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளுக்கு வழிகாட்டி. மற்றவங்க ஒருத்தரும் இல்லை. மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், வந்துட்டு அப்படியாக போகிறவங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் நம்ம நித்திய காலமாக நம்மளோடு கூட இருந்து நம்மளுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுவாராம், கூட்டி வழி சேர்க்கிற கடவுளாக இருக்கிறாரு. ரோமர் இன்னைக்கு நம்ம படித்தோம். ரோமர் அதிகாரத்தில் 5:8 இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்து அதன்படி நடங்க, உங்களோட குடும்பத்தை அர்ப்பணிங்க, உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். God bless you. Praise the Lord.